ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். விலாக் நம்பர் 10. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ட்ரெடிஷ்னலான மட்டன் கோலா குழம்பு, மட்டன் கோலா ஃப்ரை, மட்டன் ஃப்ரை இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு. முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ அதை போட்டு நல்லா வெடிச்சோன்னே ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் அதுவும் போட்டு பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை போட்டுட்டு, இது எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். பொடியாக கட் பண்ணி 10 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி. இதுக்கு காய் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போடலாம், பட் ரொம்ப பெஸ்ட்டான காயின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி. கோலா குழம்புக்கு நல்ல காம்பினேஷன் முள்ளங்கி மட்டும்தான். இதை போட்டு சமைச்சு பாருங்க, குழம்பு சும்மா செம்ம டேஸ்டாக இருக்கும். அந்த முள்ளங்கியும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடணும். கொஞ்சம் நான்வெஜ்னாவே நல்லா ஸ்பைசியாக இருந்தால் தான் டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மல்லித்தூள் 2.5 ஸ்பூன். அப்புறம் தண்ணி ஊற்றி அந்த முள்ளங்கி வேகிற வரைக்கும் நல்லா குழம்பு கொதிக்க விடணும். அது பாட்டுக்கு கொதிக்கட்டும் குழம்பு. அடுத்ததாக நாம் கொஞ்சம் தேங்காயும் சோம்பும் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்புக்கு தேங்காய் சோம்பு அரைச்ச பேஸ்ட்டை குழம்புல போட்டு நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க கொதிக்க தான் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை வாடை எல்லாமே போய் அப்புறம் கொத்தமல்லியும் போட்டு இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நாம் மட்டன் கோலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1.5 மூடி தேங்காவுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் அதை போட்டுட்டு, ஒரு 7-8 பூண்டு பல்லு, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் போட்டுட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் காரத்துக்கு போட்டால் நல்லா இருக்கும். அப்புறம் நல்லா கொழுப்பு இல்லாமல் எலும்பு இல்லாமல் கறியை கொத்தி வாங்கிட்டு வந்துடணும். ஸோ அந்த கறி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா பிளெண்ட் ஆனால் தான் மிக்சியில் நைஸாக அரைக்க முடியும். கொஞ்சம் சோம்பும் போட்டுருங்க. அதில் இன்னும் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, இந்த கடலைப்பருப்பு. ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி போடணும். கோலா கொஞ்சம் குழம்புல போட்டு கொதிக்கையில் கரையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கரையக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம். கறியெல்லாம் போட்டு அரைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி விடும். ஸோ கோலா தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் நல்லா பொடியாக பண்ணி பவுடராக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மட்டன் கோலா உருண்டை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா இதை ரொம்ப பக்குவமாக செய்யணும். அந்த மெஷர்மெண்ட்டு அரைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மா அம்மியில் கரெக்டாக அரைச்சிட்டு வந்துடுவாங்க. இப்போ அம்மியெல்லாம் கிடையாது, மிக்சி மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ மிக்சிலேயே மைய அரைக்கணும், தண்ணியும் ஊற்றக்கூடாது. இப்போது கலந்து வச்ச மிக்ஸை அப்படியே மிக்சியில் போட்டு தண்ணியே ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். மைய அரைக்கணும். அப்படி உருட்டுனா ஒட்டவே கூடாது. இதில் நான் கொஞ்சம் பொட்டுக்கடலை பவுட்ரு எல்லாம் போட்டு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஏன்னா கோலா கரைஞ்சிருச்சுன்னா குழம்பு பதன்னு வெறும் தேங்காய் இதுமா சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கொஞ்சமாக உருட்டி குழம்புல போட்டு அது கரைதான்னு பார்த்து டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா மற்ற கோலாவை உருட்டினேன். இதில் நெஞ்செலும்பும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஸோ நெஞ்செலும்பும் போட்டாச்சு. இப்போ அந்த கோலாவை எப்படி உருட்டுறதுங்கிறத பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சு கோலா உருண்டை மாவை வச்சுக்கிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அதை நல்லா அழகாக உருண்டையாட்டம் உருட்டி நம்ம ஃபஸ்ட்டு உருண்டை உருட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் கொதிக்கிற குழம்புல போட்டு ரெடி பண்ணிடணும். இந்த சேனல் நல்லா ரீச் ஆகி வளர்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது மட்டன் மசாலா பார்க்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு வதக்கி, சோம்புத்தூள் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கினோன்னே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு வதக்குங்க. அப்புறம் தக்காளி, கொஞ்சம் உப்பு, தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்கு உப்பையும் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கினோன்னா மஞ்சத்தூள், ஆஸ் யூஷுவல் மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டு வதக்கிட்டு. ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் போகிறப்போ இது செய்யணும் அப்படின்னு நான் செஞ்சேன். பட் ஃபீட்பேக் எங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தருக்கிட்டையும் எந்த நியூஸும் வரல. நல்லா இருக்குன்னு வரல, நல்லா இல்லைன்னு வரல. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு வேக வச்ச கறி தண்ணியோடு ஊற்றுனீங்கன்னா கறி வறுவலோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு.
அதையும் நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது எண்ணெய் ஊற்றி வச்ச கோழாவை எண்ணெயில் போட்டு நல்லா பரட்டி விட்டு வறுவல் கோழா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட சாதம், மட்டன் கோழா குழம்பு, மட்டன் கோழா வறுவல், மட்டன் வறுவல் சும்மா சூப்பராக இருந்துச்சு. இதே அளவோடு நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.